எல்லோருக்கும் வணக்கம். இன்று நம்ம 97வது நிகழ்ச்சியை நம்ம இந்த ஜூம் மூலமாக அதிமுக தொண்டர்களோடு அந்த கலந்துரையாடுகிற அந்த நிகழ்ச்சியை நம்ம நடத்திட்டு இருக்கோம். இதுவரை 96 நிகழ்ச்சிகளை நம்ம வெற்றிகரமா நடத்தியிருக்கிறோம். ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் இந்த ஜூம் இந்த ஆப் மூலமா பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 100 பேர் கனெக்ட் ஆவாங்க. 80ல இருந்து 100 பேர். ஃபேஸ்புக் லைவ்ல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறையுமே ஒரு 10,000 பேர் ஆன ஆவரேஜ் அதை பார்க்கிறாங்க. கிளப் ஹவுஸ் அப்படின்னு ஒரு இது இருக்கு, அது ஆப் இருக்கு. அதுலயும் நம்ம இன்னைக்கு லைவ் இப்ப நம்ம இந்த பேசுற இந்த நிகழ்ச்சி அப்படிங்கிறது அந்த கிளப் ஹவுஸ்லயும் வருது. அந்த லிங்க் ட்விட்டர்ல இருக்கு, இன்ஸ்டால இருக்கு. அதுலயும் நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். 92 தொகுதிகள் மத்திய மண்டலத்திலும் வட மண்டலத்திலையும் இருக்கு. இந்த 92 தொகுதிகள்ல நம்ம அதிமுக பெற்ற வெற்றிகள் என்பது வெறும் 9 தொகுதிகள். 92ல பெற்ற வெற்றி என்பது வெறும் 9 தொகுதிகள். அது பல பேர் என்ன நினைச்சுக்கிறோம்னா ஏதோ ஜாதிய ஆதிக்கம், அதனால சில இடங்கள்ல வெற்றியும் சில இடங்கள்ல தோல்வி அப்படின்னு சொல்றாங்க. அது இல்ல. அப்படி இருந்தா வட மாவட்டங்கள்ல என்ன இருக்கு, ஜெயிச்சிருக்கணும் இல்லையா? அப்ப சாதிகளுக்கு மதங்களுக்கு அப்பாற்பட்ட கட்சியா அதிமுக இருக்கணும். பிஜேபியோட கூட்டணி இருக்கக்கூடாது. பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணியும் தேவையில்லை. ஒன்றுபட்ட அதிமுகவை ஒரு நேர்மையான மக்களுக்கு உழைக்கிற ஒரு நல்ல ஒரு சமுதாய பார்வை கொண்ட இளைஞர்களை நம்ம அந்த பொறுப்புக்கு கொண்டு வந்தாலே மீண்டும் ஆளுகிற கட்சியாக அதிமுக வரும். அதை நோக்கிதான் நம்ம பயணிக்கணும். ரொம்ப கஷ்டமா தான் சார் இருக்குது. என்ன பண்றது, இந்த முறை திமுக வந்தது. அதிமுக தெரிஞ்சே நிறைய வேட்பாளர் நிறைய நான் இந்த வேட்பாளர் குத்தா ஜெயிப்பாங்க அந்த நல்லா தெரிஞ்சு வேற வேட்பாளர்கள் அமைச்சருங்கெல்லாம் நிறைய தப்பு பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு வேண்டப்பட்ட ஆளு, அவங்களுக்கு சப்போர்ட்டான ஆளுங்கெல்லாம் சீட்டு கொடுத்து யார் ஜெயிப்பாங்களோ அவங்களுக்கு கூட அமைச்சருங்கெல்லாம் இதுல பங்கும் அவங்களுக்கு இருக்குது, அமைச்சர்களுக்கும் பங்கு இருக்குது. தோத்ததுக்கு காரணமும் அவங்களும் வேற யாரும் கிடையாது. எடப்பாடி அளவுக்கு எல்லாமே கரெக்டா கொண்டு போனாரு. ஆனா நீங்க சொல்ற மாதிரி அந்த இரட்டை தலைமை அதுவும் நான் ஒத்துக்கிறேன். ஒரு தலைமை தான் இருக்கணும். அது சொல்றத நம்ம கேட்கணும். எல்லாரும் நம்ம எல்லாம் கேட்டு அதை பின்பற்றணும். கரெக்ட் தான். அது ஒரு குறை இருக்குது. ரெண்டாவது அமைச்சர்களும் தப்பு பண்றாங்க. அதையும் கண்டிக்கிறதுக்கு ஒரு கரெக்டா இல்ல. என்னுடைய வாதமே அதான். அதே மாதிரி நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, அந்தந்த நகரத்துல பேரூராட்சி எல்லாத்துலயும் முன்னாள் அமைச்சருங்க, முன்னாள் எம்எல்ஏங்க, முன்னாள் பொறுப்பாளர்கள் மரியாதை கொடுக்கல அவங்களுக்கு. அதெல்லாம் கரெக்டு. நானும் கண்கூட நிறைய பார்த்துருக்குறேன். இந்த மாதிரிலாம் நடக்குது. எல்லாம் ஒதுக்கப்படுறாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய நடக்குது. இதெல்லாம் கரெக்டா நடக்கும். மறுபடியும் நம்ம எல்லாமே சரி பண்ணி ஒரு தலைமையில ஆட்சி அமைச்சு நம்ம மறுபடியும் எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும். நானும் எல்லா தொண்டனுமே நானும் ஆசைப்படுறேன். தேர்தலுக்கு முன்னாலேயே வெற்றி தோல்விங்கிறது நமக்கு 2ஆம் பட்சம். கட்சி நம்ம கைப்பிடிக்குள்ள இருக்கணும். இந்த மாவட்ட அரசியல் நமக்கு கட்டுப்பட்டதாக இருக்கணும்னு வெற்றி வாய்ப்புள்ள வேட்பாளர்களை புறக்கணிச்சுட்டு அவங்களுக்கு யார் தோதா இருப்பாங்களோ, அவங்க சொல் பேச்சு கேட்கிறவங்க யாரோ அவர்களுக்கு மட்டும்தான் வாய்ப்பு கொடுத்தாங்க. அவங்க சொல் பேச்சு கேட்கணும் அப்படின்ற மாதிரி இல்ல, அவங்களோட பெரிய ஆயிடுவாங்க. அதான் அந்த வேட்பாளர்கள்லாம் புறக்கணிக்கிறாரு. என் பேரு கல்யாண சுந்தரம். நான் தூத்துக்குடியில இருந்து பேசுறேன். நான் ஒரு கார்பரேட் கம்பெனியோட HR மேனேஜரா இருக்கிறேன். நான் அதிமுக உறுப்பினரா ஆன்லைன்ல உங்க வெப்சைட்ல ரிஜிஸ்டர் பண்ணி எடுத்தேன் மெம்பர்ஷிப் கார்டு. அதையே லோக்கல்ல உள்ளவங்க ஒத்துக்கிட மாட்டேங்கிறாங்க. எனக்கு ஒரு கட்சி வெப்சைட்ல ரிஜிஸ்டர் பண்ணி மெம்பர்ஷிப் கார்டு கொடுத்ததை லோக்கல்ல உள்ளவங்க அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறீங்களே, என்ன இதுன்னா இல்ல இங்க சேர்ந்தாதான் தனியா இது பண்ணுவாங்க அப்படின்னாங்க. சோ அதுக்கு தனியா நான் கொடுத்துருக்கேன். எனக்கு இன்னைக்கு வர அதுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. அதிமுக வெப்சைட்டே கிடையாதுங்க. பல பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, கேசி பழனிசாமி ஏங்க அதிமுக வெப்சைட் போட்டாருங்கிறா. ஆனா நீ போடல, அதைத்தானே நான் செய்யறேன். நீ போட்டு செஞ்சிருந்த. இப்ப 4 பேர் ஓடுற பொழுது எவனுமே அந்த இடத்துல ஓடலைன்னா யாராவது ஓடுறவன் பாராட்டுக்குரியவன் தானே. கண்டிப்பா கண்டிப்பா வெப்சைட்டை நீ நல்லா செஞ்சிருந்தீங்கன்னா நான் ஏன் அதை செய்யறேன்.
ஆமா, அதிமுகங்கிற பேர்ல ஒரு வெப்சைட்டே இல்ல. அப்ப பார்த்து மனசு நொந்து போய் நம்ம அதுக்கு ஒரு வெப்சைட்டை போட்டு அதிமுக யாரெல்லாம் சேர விருப்பம் இருக்கிறீங்களோ இதை கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு என்ன சொல்றோம், ஏப்பா இவங்க எல்லாம் நம்ம கட்சிக்காரங்க, ஒரு கார்டை கொடுங்க, இதுல வர்றவங்க எல்லாம் பொதுச் செயலர் தேர்தல் அடிப்படை உறுப்பினர்களால தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்றோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா டிஜிட்டலி அதிமுகங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. அதிமுக கட்சிக்கு இருக்கிறது அமைச்சர்கள் இருக்கிற பணம் பூரா இவங்க கிட்ட இருக்கே ஒழிய கம்யூனிகேஷன் தொண்டர்கள் நம்மளோட தான் இருக்காங்க. இவங்க அதாவது இப்ப எப்படி இருக்குன்னா இவங்க கிட்ட யாரெல்லாம் இருக்கா, மந்திரியா இருந்தவன், எம்எல்ஏவா இருந்தவன், மாவட்ட செயலாளரா இருந்தவன், கொள்ளையடிச்சவன், நிறைய காசு சம்பாரிச்சவன், அரசியலை வியாபாரமாக செய்கிறவங்க, இது மட்டும்தான் இவங்களோட இருக்காங்க. நம்ம கூட யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா அடிமட்ட தொண்டன், அதாவது புரட்சி தலைவர் காலத்திலிருந்து வந்தவங்க, அந்த குடும்பங்கள்ல இருந்து வந்த இளைஞர்கள், குழந்தைகள், அப்புறம் அம்மா காலத்துல அந்த இளம் பெண்கள், இளைஞர்கள், அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்க. ஒரு நேர்மையான அரசியல், நம்ம இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடுறோம், இதுதான் நம்ம கட்சி, அதிமுக ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிற உண்மையானவர்களை நம்ம வச்சிருக்கோம். அவங்கனால போய் அந்த மாவட்ட செயலாளருக்கும் ஒன்றிய செயலாளருக்கும் வால் பிடிச்சாலும் உறுப்பினர் வாங்க முடியாது. அப்ப அம்மாவே என்ன பண்ணாங்க, ஆன்லைன்ல போட்டாங்க. நம்மளும் அதைத்தான் போடுறோம். எங்க இவங்க ஆன்லைன்ல போட சொல்லுங்க, போட மாட்டாங்க. ஏன்னா ஆன்லைன்ல எல்லாம் உறுப்பினர் ஆகி நாளைக்கு என்னுடைய வழக்குல பொதுச் செயலாளர் அடிப்படை உறுப்பினர்களால தேர்ந்தெடுக்கணும்னா எடப்பாடி பழனிசாமியும் பன்னீர்செல்வத்தையும் வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. அதனால அவன் என்ன பண்றான், உறுப்பினர் அட்டையை அவனுக்கு கொடுக்காத, உறுப்பினர் அட்டையை கொடுத்தாதானே தொண்டர்கள் மூலமா தேர்ந்தெடுக்கிறதுங்கிறது அப்படின்னு போறாங்க. சார் அப்புறம் செகண்ட் இன்ஃபர்மேஷன் அண்ட் யூனிட்டி, இந்த ரெண்டுமே இல்ல. அதாவது நான் மெம்பர் ஆகிட்டேன், என் தெருவுல கட்சி ரிலேட்டடா அம்மா பிறந்த நாளோ இல்ல எம்ஜிஆர் அவர்களோட பிறந்த நாள், நினைவு நாள் எது வந்தாலுமே எனக்கே இன்ஃபர்மேஷன் கிடையாது. அது யாரு பண்றாங்க, என்ன பண்றாங்கிறது தெரிய மாட்டேங்குது. அதாவது கம்யூனிகேஷனும் யூனிட்டியும் இல்ல, சுத்தமா இல்ல. அப்படிங்கும் போது என்ன ஆகும்னா, நானும் மெம்பரா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரிதான் நான் சொல்லிக்கலாம ஒழிய கட்சியோட ஃபண்டமெண்டல் ஆக்டிவிட்டீஸ்ல என்னால இன்வால்வ் ஆக முடியல. சோ இது பாதியே நான் 10 மெம்பரை இது பண்ணேங்க. 10 மெம்பரை கூட்டு போய் கட்சியில சேர்ந்து இது பண்ணுவோம், நம்ம கட்சியில இது பண்ணுவோம். அட்லீஸ்ட் என்னால முடிஞ்சது, எங்க வார்டுல 500 பேர் இருக்கிறாங்கன்னா ஒரு 450 பேர்கிட்ட ஓட்டு வாங்க முடியும். என்னுடைய எபிலிட்டி இதுதான். திரு ரவீந்திரன் துரைசாமி எடப்பாடி பழனிசாமியோட செயல்பாடுகளை ஒரு யூடியூப்ல ஒரு பேட்டி கொடுத்திருப்பார். அதுல அவர் என்ன சொல்லுவார்னா, எடப்பாடி பழனிசாமிக்கு கிளை செயலர் வரைக்கும் ஓரளவுக்கு ஆதரவை தேடிட்டாருன்னு. அது எப்படி தேடிட்டாருன்னு அவரே சொல்லுவாரு. அதாவது அம்மா காலத்துல அந்த மாவட்ட பொறுப்புல இருக்கிறவங்களுக்கு தான் ஒரு பெனிஃபிட்ங்கிறது கிடைக்கும். ஆனா இவர் வந்ததுக்கு அப்புறம் ஒன்றியம், நகரம், கிளை வரைக்கும் அந்த பெனிஃபிட்டை கொண்டு போய் கொடுத்துட்டாரு. அதனால அவங்க எல்லாம் இவருக்கு ஆதரவா இருப்பாங்க. அப்ப அந்த பொறுப்புல இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க, 10 பேர்த்த கூப்பிட்டு செயல்பட்டா இது ஏதாவது நம்ம செலவு பண்ண வேண்டியது அந்த நிகழ்ச்சிக்கு, அல்லது யாராவது பங்கு கேட்டுருவாங்களா, அப்ப யாருக்கு கொடுக்காம நமக்கு மட்டுமே வச்சுக்கணும்னா யாருக்கு அந்த நிகழ்ச்சி நடக்கணும், ஆனா யாரும் வரக்கூடாது, யாருக்கும் சொல்லக்கூடாது. இதுதான் காரணம். அப்ப அதிமுகவுல இருக்கிற ஒரு கூட்டம் தங்கள் சுயநலத்திற்காக அவங்க 4 காசு சம்பாதிக்கணுங்கிறத மட்டுமே நோக்கமா வச்சுட்டாங்க. அதுதான் பிரச்சனை. சார் இப்போ அடுத்து உள்ளாட்சி தேர்தல் கண்டிப்பா வரும். நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா நம்மகிட்ட என்ன பிளான் இருக்கு? ஏன்னா ஃபண்டமெண்டல்லே நிறைய கரெக்ஷன் இருக்கு. எந்தெந்த பகுதிகளில் தோல்வி அடைஞ்சிருக்கிறோமோ அந்தந்த பகுதிகளில் இருக்கிற நிர்வாகிகள் மாற்றப்பட்டு கொஞ்சம் ஒரு சமுதாய நோக்கத்தோடு ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகாதவர்களாக, இந்த ஒரு சாதிய தாக்கம் இல்லாத ஓரளவுக்கு மக்கள் பணி செஞ்சு பேர் எடுத்திருக்கிறவங்களா நம்ம அந்தந்த பகுதிகளில் வேட்பாளராக போட்டு கொண்டு வரணும். அதுக்கு இவங்க அவ்வளவு சீக்கிரம் விடமாட்டாங்க. அப்ப இந்த தொண்டர்கள் தான் இந்த கட்சியை காப்பாத்தணும். அப்படின்னா உடனே சசிகலா சொல்ற மாதிரி நான் வர்றேன், காப்பாத்துறேன், எல்லாம் இருங்க, அது அல்ல. அது ரொம்ப காமெடியா இருக்கு. அவர்களை இந்த கட்சியை இணைச்சுக்கலாம், எனக்கு அதுல எந்த விதமான மாறுபாடுகளும் கிடையாது. ஆனா அவர் வந்துதான் இந்த கட்சியை காப்பாத்தணும் அப்படிங்கிறது இல்ல. இப்ப நம்ம அந்த வெப்சைட்லயே பார்த்தீங்கன்னா தொகுதி வாரியா இருக்கும், அந்த ஒன்றிய வாரியா இருக்கும், ஊராட்சி வாரியா இருக்கும்.
ஆதார் நம்பரோட தான் நம்ம வந்து அதுல கேட்கிறோம். அந்த ஆதார் நம்பர் எடுத்தீங்கன்னா, ஆதார் நம்பரை வச்சோம்னா ஓட்டர் லிஸ்ட்ல அவங்களோட பேரை வரைக்கும் நம்ம வந்து கொண்டு போயிடலாம். அதனால தனித்தனியா அது கேட்கலினாலும் கூட உங்களுக்கு தெரியும் டெக்னாலஜியில அது வந்து நீட்டா அதை வந்து நம்ம செக்ரிகேட் பண்ணிக்கலாம். இது ஒன்று. 2 பார்த்தீங்கன்னா, இந்த வாட்ஸ்அப் குரூப்புங்கிறது நம்ம முதல்ல 234 தொகுதிக்கும் வச்சிருக்கோம். ஆனா அது என்னன்னா, நம்ம கட்சிக்காரங்களே 2 பேர் வந்து குறுக்க போடுவான். என்னது, இப்ப எடப்பாடி பத்தி 2 போடுவான், ஓபிஎஸ் பத்தி 2 போடுவான், சசிகலாவை பத்தி 2 போடுவான். அவன் முழு நேரமும் இதே உட்காந்து பண்ணிட்டு இருப்பான். அப்ப என்னன்னா, நம்ம வந்து அந்த குரூப்புக்கு உள்ள பாத்தீங்கன்னா அந்த மாற்று கருத்துக்கு அந்த இன்ஃபைட்டிங் இது வரும். அதனால நம்ம இப்ப என்ன பண்ணிட்டோம்னா, பூரா அதாவது தமிழ்நாட்டுல 1 கோடி பேருக்கு கம்ப்ளீட் பிராட்காஸ்ட்ல கனெக்ட் பண்ற வேலையை வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். உங்களுடைய ஆதங்கம் என்னன்னா சார், என்னுடைய தெருவுலயே வந்து நண்பர் நான் கூட்டு போய் ஒரு 10 பேரை சேர்த்தேன். இப்ப தெருவுக்குள்ள என்ன நடக்குதோ அந்த ஃபங்க்ஷன் கூட என்னால அனலைஸ் பண்ண முடியல, இன்ஃபர்மேஷன் கிடையாது. அப்படிங்கும் போது யூனிட்டியும் இல்ல, கம்யூனிகேஷனும் இல்ல. அப்ப எப்படி நான் என்ன நம்பி வந்த 10 பேரை கூட்டு வர முடியும்? அதுக்கு நீங்க என்ன செய்யலாம்னா, நீங்க எம்ஜிஆர் அவர்கள் புரட்சி தலைவர் கட்சி ஆரம்பிச்ச பொழுது பார்த்தீங்கன்னா, தென்னகம் அப்படின்னு ஒரு பத்திரிகை இருக்கும், அலையோசை அப்படின்னு சொல்லி ஒரு பத்திரிகை இருக்கும். அந்த பத்திரிகையை பார்த்து தான் என்ன நடக்குது அப்படிங்கறத வந்து எல்லாரும் தெரிஞ்சுப்பாங்க. இப்ப நம்ம என்ன பண்றோம்னா, என்னோட அந்த பேஸ்புக் ஒரு கட்சிக்காரங்க என்ன கமெண்ட் போடுறாங்களோ, கருத்து போடுறாங்களோ, அந்த கருத்தை எடுத்து நான் அப்படியே போடுவேன். அது அவங்க பாதுகாப்புக்காக பல நேரங்கள்ல அவங்களா அந்த பேரும் போன் நம்பரும் போட்டா அப்படியே எடுத்து போடுவோம். அது வெறும் கருத்தை மட்டும் சொல்லியிருப்பாங்க. அப்படின்னா அது யார் அந்த கருத்தை நமக்கு சொன்னாங்கன்னு நம்ம சொல்றது இல்லை. அதை நம்ம எடுத்து வந்து பேஸ்புக்ல போடுறோம். நீங்க சொன்னது நல்ல சஜஷன். அந்தந்த பகுதிகளில் என்ன நிகழ்ச்சிகள் நடத்துறீங்களோ அதையும் நீங்க அனுப்பிச்சீங்கன்னா நிச்சயமா அதையும் எடுத்து நம்ம வந்து போடலாம். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க கண்டிப்பா வந்து அதிமுக வந்து இந்த எதிர்கட்சியாக செயல்படுறதுக்கு உண்டான எல்லா கேப்பபிலிட்டியும் வந்து கிரியேட் பண்ணிக்கிறணும். ஏன்னா இனிமேலும் வந்து நம்ம வந்து ஆமோதிச்சுக்கிட்டே நம்மளுக்கு நேரம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இலவக்காத்த கிளி மாதிரி நம்ம உட்காந்துருந்தோம் அப்படின்னாக்க நம்ம அப்படியே தான் இருப்போம் மொழியே தவிர கட்சிகளுடைய பாகுபாடுகளை வந்து நம்ம எடுத்து செல்ல முடியாத சூழ்நிலைக்கு இன்னைக்கு நம்ம கட்சி வந்து அதிமுக வந்து இருந்துரும். அதுல சில விஷயங்கள் என்ன அப்படின்னாக்க, சுவாமி விவேகானந்தர் சொன்னது, தோல்விகளால் அடிபட்டால் உடனே எழுந்து விடும், இல்லை என்றால் இந்த உலகம் உன்னை புதைத்து விடும். இதுக்கு என்னன்னா, நம்ம வந்து தோல்வி அடைஞ்சிட்டோம். இந்த தோல்வி எங்க நம்மளுக்கு வந்து அடைஞ்சிருக்கோம், எதுக்காக அடைஞ்சோம், மக்கள் ஏன் நம்மளை வந்து இவ்வளவு தூரம் நம்மளை வந்து ஆமோதிச்சிருக்காங்க, நம்ம இந்த செக்மெண்ட்ல இவ்வளவு வந்திருக்கோம், இந்த செக்மெண்ட்ல ஏன் வரல, இதையே நம்மளால வந்து இவ்வளவு தூரம் நம்ம வந்து எடுத்து அதுக்குண்டான கருத்துக்களை வந்து வெளியிட முடியல, அதுக்கு உண்டான அந்த செக்மெண்ட் லீடர்ஸை ஏன் நம்ம வந்து கூப்பிட்டு ஏன் அந்த தொகுதியில வந்து நம்ம ஏன் இவ்வளவு லாஸ் ஆகிருக்கோம், இவ்வளவு பெனிஃபிட் வந்திருக்கு, இவ்வளவு லாஸ் ஆகிருக்கு, என்ன காரணம், எதுக்காக நம்ம செயலாளர்கள் ஏன் வேலை செய்யலையா, இல்ல மக்கள் வந்து நம்மளை வந்து ஏத்துக்கலையா, என்ன காரணம், இதையா நம்மளால வந்து இவ்வளவு நாள் ஆயிப்போச்சு. ஆக்ஷன் பிளான் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நம்ம இமிடியேட்டா ஆக்ஷன் எடுக்கணும் சார். எந்த தொகுதியில நம்ம வந்து லாஸ் ஆயிருக்கோன்றத வந்து இமிடியேட்டா நம்ம வந்து ஆக்டிவ் எடுத்து அந்த ஆக்ஷன் பிளானை வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணணும். ரொம்ப வெயிட்டிங் இருக்கக்கூடாது. ஈஸியா நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க ஆரம்பிக்கலையே நான் சொன்னேன், இத்தனை மாவட்டங்கள்ல இந்த பகுதிகளில் நம்ம தோத்துருக்கிறோம், அந்த நிர்வாகிகள் மாற்றப்படணும் அப்படிங்கறத நான் சொன்னேன். திமுக குழுமம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா முள்ள ஆக்டிவா ஆகணும், ஆக்டிவா வந்து செயல்படணும். இப்போ எங்க ஏரியாவில வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா எதுக்காக இந்த தோல்வி அடைஞ்சிச்சுன்னு கேட்டதுக்கு திண்டுக்கல் சீனிவாசன் சொல்லியிருக்கிறாரு, அதிமுக தோல்வியை ஆபரேஷன் தியேட்டர் கட்டி நாங்க வந்து ஆய்வு செய்வோம் அப்படிங்கிறாரு. சோ இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க எப்படி பேசணும்னு தெரியாம ஆக்சுவலி திமுக துண்டு சீட்டு கூட வச்சு பேசுறாங்க, அந்த அளவுக்கு கூட பேச தெரியாம இன்னைக்கு வந்து பேசி அதிமுக வந்து அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரி நபர்கள்லாம் கட்சிக்கு தேவையா அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு இருக்க சூழ்நிலைக்கு வந்து நம்மளுக்கு ரொம்ப கேள்விக்குறியாச்சு இருக்கு. அதனால அவங்க எல்லாம் வந்து நீக்கிட்டு அதிமுகவுக்கு கரெக்டான ஒரு பொருத்தமான எம்ஜிஆர் வழிகள்ல நம்ம எப்படி வந்து இந்த அதிமுகவை காப்பாற்றணுமோ அப்படிப்பட்ட நபர்களை போட்டு இந்த கட்சியை காப்பாற்றணும்ன்றதுதான் இன்னைக்கு இருக்க தொண்டர்களுடைய ஆசை. சீனிவாசன் தொகுதியில ஜெயிச்சிட்டாருங்க, அவர் 1000 காமெடியா பேசலாம், கடைசியா அவர் ஜெயிச்சிட்டா இருப்பாருங்க. அதை ஜெயிச்சு என்ன சார் முடியும், மக்கள் வந்து டேட்டுடைய பிரஸ் மீட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க அவர்தான் இப்ப வந்து காமெடி எல்லாம் எடுத்து இது பண்ணிக்கிறாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து மிகப்பெரிய ஒரு மாபெரும் இயக்கம். அந்த இயக்கம் வந்து இப்ப தோல்வி விட்டுருச்சு நம்ம பேசுறது வந்து அதுல வந்து நம்ம கொஞ்சம் மாற்றி அமைச்சுக்கணும். ஏன்னா நம்ம இன்னும் தோல்வி விடல, புதுசு நம்ம கத்துக்கிறோம். இந்த கத்துக்கும் போது புதிய தலைவர்கள் இருக்கிற தலைவர்களுடைய சில பிரச்சனைகள்னாலதான் இவ்வளவு பெரிய ஒரு நிகழ்வு வந்து நமக்கு நடந்திருக்கு. இப்ப பார்க்க முடியும்னா நீங்க கூட நிறைய வார்த்தையை வந்து யூஸ் பண்றீங்கன்னா, நம்ம பிஜேபி அடுத்தது வந்து
நாம் தமிழர் கட்சின்னு சொல்றோம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஜாம்பவான்கள் நம்மளுக்கு உருவாக்கின ஒரு இயக்கம். அதுல வந்து இப்ப உருவான இயக்கத்தை வந்து ஈடுபடுத்தி நம்ம பேசுறதுல எனக்கு அதுல உடன்பாடு இல்லைன்னு. நம்ம வந்து பாத்தீங்கன்னா திமுக, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இந்த ரெண்டு தாங்க இப்போதைக்கு தமிழகத்துல வெறும் மிகப்பெரிய வலிமையான ஒரு இயக்கம், மக்கள் செல்வாக்கு உள்ள இயக்கம். அதுலயும் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகங்கிறது வந்து மாபெரும் ஒரு எதிர்கோட்டை, மிகப்பெரிய ஒரு இயக்கம். அதுல வந்து அரசு ஊழியர்கள் இருக்கிறாங்க, படித்தவர்கள் இருக்காங்க, நிறைய வந்து பட்டியலின மக்கள் இருக்காங்க, நிறைய சமூக சார்ந்த மக்கள், எல்லா சமூக மக்களும் அதுல இருக்காங்க. இன்றைக்கு நடைபெற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை ஒரு சாதி ரீதியான ஒரு கட்டமைப்பை எடுத்துக்கொண்டு போவதற்கு தான் வந்து ஒரு மிகப்பெரிய வருந்தத்தக்க ஒரு விஷயமா இருக்கு. சாதி கட்சியா எடுத்துட்டு போறாங்க அப்படிங்கிறது தான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தப்படக்கூடிய ஒரு இயக்கமா இருக்கு. சரவணகாந்தி, உங்க தொகுதி எது? கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்கோவில் தொகுதி, நான் ரிசர்வ் தொகுதி. அந்த சட்டமன்ற உறுப்பினர் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடிமட்ட உறுப்பினர்களை மதிக்கவில்லை. அவ்வளவுதான். மதிக்கல. அவங்க வந்து அந்த குடும்ப உறுப்பினர்களை வந்து பெரியார் ஆக்கி விடுறதுல வந்து கண்ணோட்டம் பண்றாங்க. வந்து ஒரு உறுப்பினருக்கு தேவையான அடிப்படை உறுப்பினர்களுக்கு தேவையான ஒரு இதை வந்து செய்து கொடுக்கல, மதிக்கல, செய்யலைங்கிறது தான் உண்மையான விஷயம். அதாவது பாத்தீங்கன்னா இப்ப எங்க ஏரியாவில பாத்தீங்கன்னா நாங்க வந்து இளைஞர்கள் வந்து 4-5 இளைஞர்கள் இருக்கிறோம் ஐயா. ஆனா நாங்க வந்து பாத்தீங்கன்னா எங்க சார்பா எங்களுக்கு வந்து இந்த கட்சி யாரும் கிடையாதுங்கய்யா. நாங்களாம் வந்து இளைஞர்களா வந்து இந்த கொரோனா லாக்டவுன்ல ஒரு 30 பேருக்கு சாப்பாடு கொடுத்தோமுங்க ஐயா. இந்த சாப்பாடு கொடுக்கறப்ப வந்து எங்களுக்கு எங்க ஏரியாக்காரங்க வந்து நீங்க எதுக்கு கொடுக்குறீங்க, நீங்க கொடுக்காதீங்க, நீங்க எங்க கட்சி சார்பா தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எங்களை சொன்னாங்க ஐயா. சரி, நீ என் சார்பா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடு, அதெல்லாம் யாரும் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. சொந்த காசு போட்டு ஒரு மக்கள் பணி செய்யறதுக்கு தான் ஆள் இல்லையே ஒழிய செய்யறதை யாரும் தடுக்கவெல்லாம் வந்து முடியாது. அதை நீங்க செய்யுங்க. இது எங்க சொந்த காசு எங்க உழைப்புல வாங்கி போடுறோம் அப்படின்னு சொன்னதுக்கு இல்ல, நீங்க வந்து எங்கள்கிட்ட சொல்லணும், ஊருக்காரங்களுக்கு யார்கிட்டையும் சொல்ல வேண்டியது இல்லப்பா. நீங்க வந்து தாராளமா இப்ப நம்ம பேசுறது வீடு இதுல பேஸ்புக் லைவ் இருக்கு, அதை எடுத்து கட் பண்ணி எடுத்து வாட்ஸ்அப்ல போட்டு அனுப்பிச்சுடு. அப்படி யாராவது கொடுக்க வேண்டாம்னு சொன்னாங்கன்னா என் நம்பர் கொடுத்து என்கிட்ட பேச சொல்லு. வணக்கம் ஐயா. திண்டுக்கல் மாவட்டம் கொடையோடு அம்மாவட்டி தொகுதியில வந்து எல்லாத்துக்கும் நல்லபடியா செஞ்சுட்டு இருக்கோம். இப்ப கொரோனா காலத்துல எல்லாத்துக்கும் முகக்கவசம், இப்ப சில பேர்த்துக்கு பெரியவங்களுக்கு முடியாதவங்களுக்கு வந்து உணவு, நான் கேட்டரிங் முடிச்சிருக்கேன், அதனால என்ன முடிஞ்ச அளவுக்கு உணவுல செஞ்சு கொடுத்துட்டு இருக்கேன். சில நன்மையெல்லாம் செஞ்சுட்டு வரேன், பெரியவங்களுக்கும் சிறியவர்களுக்கும். கொரோனா காலத்துல தனித்தனியா இருக்கிறதுக்கு தேவையான உதவிகளை செஞ்சுட்டு இருக்கோம். ஆனா நம்ம தொகுதியில இப்ப பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்குது. மேலிடத்துல இருந்து கொடுக்குற விஷயங்கள் வந்து அடிப்பட்ட உறுப்பினருக்கு போய் சேரது கிடையாது. அவங்கவுங்க சொந்தக்காரங்க அந்த மாதிரி வச்சுக்கிறாங்க. அதை வந்து கொஞ்சம் முன்னிலைப்படுத்தி நம்ம வந்து மேல கொண்டு வந்தோம்னா, ஏன்னா பல கிளைகள் சேர்ந்துதான் ஒரு மரமாக முடியும். அந்த மாதிரி பல ஊர்களா சின்ன சின்ன ஊர்களா இருக்கிறது, அதுல ஒன்னா கூடி வந்து நம்மளுடைய பொதுவான கருத்து என்னமோ அதை எடுத்து வந்து வைக்கணுங்க. ஒருங்கிணைந்த அதிமுகவுக்கு நீங்க முன்னிலைப்படுத்த நாங்க எல்லாம் விருப்பப்படுறோம். பட் அதே நேரத்துல வந்து இதை ஒருங்கிணைப்பு பண்ணது எப்படி ஒருங்கிணைப்பு பண்றது, அது நீ உங்களுடைய முயற்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்தது என்ன செய்யலன்னு நீங்க தான் வழி சொன்னா நாங்க பின்னாடி நாங்க ஃபாலோ பண்ண தயாரா இருக்கோம். இப்போ நாங்க அந்தியூர் சட்டமன்ற தொகுதி ஈரோடு மாவட்டத்துல தோத்துட்டாங்க சார். அந்தியூர் சட்டமன்ற தொகுதியிலையும் தோல்விக்கான காரணம் என்னன்னு இது வரைக்கும் நம்ம தோத்ததுக்கான ரீசனை வந்து இன்னும் ஒரு மீட்டிங் போட்டோ எதுவுமே இன்னும் ஃபாலோ பண்ணலைங்க சார். அதாவது தேர்தல் டைம்ல மீட்டிங் ஒரு டைம் 10 டைம் போறாங்க, விசிட்டிங் வராங்க, அதெல்லாம் ஓகேங்க சார். ஆனா தோல்விக்கு அப்புறம் ஏன் தோல்வின்னு சொல்லி இது வரைக்கும் ஒரு மீட்டிங் போடல, கட்சி தொண்டர்கள் பார்க்கல, நிர்வாகி கூட்டம் மீட்டிங் போடல. இதுக்கு என்ன சார் ஃபாலோ பண்ணணும்? நம்ம போடுவோம் தம்பி. தோத்த தொகுதியில எல்லாத்துலயும் நம்ம வந்து கூட்டத்தை போட்டு நம்ம நடத்துவோம். ஓகே சார், நீங்க சொல்லுங்க, நான் ஃபாலோ பண்றோம். நாங்க தென்காசி தொகுதியில இருந்து பேசுறேன். இங்க வந்து 10 வருஷமா வந்து பாத்தீங்கன்னா அதிமுக தான் எப்பவும் பெரும் கோட்டையாவே இருந்தது. யாரு வந்து ஓட்டு கேட்டா கூட ஓட்டு சொல்றது ஜெயிக்கிறது ஆனா அதிமுகவா தான் இருக்கும். அம்மா இருக்கும்போது அப்படி ஒரு அடித்தளத்தை வச்சுட்டு போனாங்க. ஆனா கடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல அது திமுக கைவசம் போயிருச்சு. அப்பவே கொஞ்சம் சுதாரிச்சிருக்கலாம். ஆனா இப்போ கூட இந்த ஓட்டு விஷயத்தை சேர்த்து பாத்தீங்கன்னா வெறும் 1000 சுற்றல் 800 சம்திங் ஓட்டு தான். ஒரு பெரிய வித்தியாசம் இல்ல. இன்னும் கொஞ்சம் சிறப்பா செயல்பட்டுதாங்கன்னா இந்த தொகுதி அவங்க கைவசம் வந்திருக்கும். அவங்க அதை விட்டுட்டாங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கீழே வந்து அடிமட்ட தொண்டர்களுக்கு முக்கியமான செய்திகளை வந்து எதுவும் சேரது கிடையாது.
சரிங்களா? ஒரு நிகழ்ச்சி நடந்தாலும் அது வந்து யாருக்கும் தெரியப்படுறது இல்ல. ஒரு கூட்டம் நடந்தாலும் அது யாருக்கும் சொல்றது கிடையாது. ரெண்டாவது இந்த பகுதியில உள்ள தொண்டர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு கூட இந்த செய்தி மாதிரி நடந்தே உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டா தெரியாதுன்னு சொல்றாங்க. இப்ப இதெல்லாம் தெரியப்படுத்துறதுக்கு நீங்க ஒரு வழி செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும். நம்மளுக்கு வந்து 30% வந்து ஓட்டு கிடைச்சிருக்கு, 3% வேணும். தேமுதிகவையும் அந்த புதிய தமிழகத்தையும் நம்ம சேர்த்திருந்தோம்னா நிறைய இடத்துல ஜெயிச்சு ஆட்சி அமைக்கிறோம். அங்கேயும் இங்கேயும் குறை சொல்லிட்டு இருக்க கூடாது. இது செஞ்சிருந்தோம்னா கரெக்டா இருக்கும். அவங்களும் மேல நின்னாங்க, இவங்களும் மேல நின்னாங்க. கொஞ்சம் இறங்கி வந்துட்டு பண்ணிருந்தாங்கன்னா, இல்ல நம்ம ஜெயலலிதா சார் மேடத்துக்கு வந்து பொன்னையன் சார் சொன்னார் பாருங்க, இப்படி கூட்டணி வச்சாதான் நம்ம ஜெயிப்போம்னு சொன்னாங்க பாருங்க. அப்படியேப்பட்ட ஒரு ஆளை வச்சுக்கிட்டு கொஞ்சம் அது யோசனை பண்ணியிருந்தாலும் நம்ம ஜெயிச்சிருப்போம். ஏன்னா 5000, 3000, 2000, 1000 மட்டும் ஜெயிச்சவங்க தான், தோத்தவங்க தான் நிறைய பேர் இருக்கும். சோ இது தோல்வி இல்ல. ஒருவேளை தோத்ததான் இது நல்லதுதான். ஏன்னா 3 லட்சம் பேர் செத்துருப்பாங்க போல இருக்குது. ஆனா இவங்க காட்டுறது 14,000 பேரு. அதையெல்லாம் ப்ரொஜெக்ட் பண்ண மக்கள்கிட்ட ஒண்ணு. ரெண்டாவது மீடியா எல்லாம் வந்து அவங்களுக்கே பேசுது. சாதாரண ஒரு ரிமோட் ஏரியாவுல கலைஞர் கொடுத்திருக்காரு வந்து டிவி. ஆனா அந்த டிவி தான் அவங்களுக்கு ஓடுது. நம்ம எங்க போகுது? நம்ம என்ன செஞ்சோம் அதுக்கு? அந்த இதை வந்து கம்பேர் பண்ண என்ன செஞ்சோம்? 3% மட்டும் தான் நம்ம வந்து 3% தான் வேணும். சோ அந்த 3%க்கு இந்த கால்குலேஷனுக்கு நம்ம என்ன செய்யணும்? இவங்க வேணாம் சேர்த்திருக்க வேண்டாம், அவங்க சேர்த்திருக்க வேண்டாம், அவங்க 1%, 1%, 2% வந்திருக்குல்ல. காலத்தின் கட்டாயம் சில இது இருக்குது. அதெல்லாம் நம்ம வந்து ஒண்ணும் செய்ய முடியாது. தலைமை என்ன சொல்லுதோ அதை கேட்கணும். இவன் வரக்கூடாது, அவர் வரக்கூடாதுன்னா பேசக்கூடாது. பிளஸ் அரசு ஊழியர்களை எப்பவுமே கருணாநிதி வந்து பணம் கொடுப்பாரு, இன்கிரிமெண்ட் கொடுப்பாரு, ஈக்குவலா கொடுப்பாரு. இதை கவனிக்கணும். ஓட்டிங் மிஷின் என்ன அனுச்சா தெரியல, அதை கவனிக்கணும். இவ்வளவுதான் சார் நம்மளுக்கு கால்குலேஷன் ஒண்ணு பார்க்கணும். பிளஸ் வந்து அரசு ஊழியர்கள் வந்து அந்த இடத்துல நின்று ஓட்டு போடுறவங்களுக்கு உங்களுக்கு எல்லாம் செய்யறேன் அப்படின்னு சொன்ன பிறகு, நான் அரசு ஊழியர் வந்து நான் டாக்டர் பி மங்கம்மாள் ராணி, நான் நர்சிங்ல வந்து PhD பண்ணியிருக்கிறேன். என்னை வந்து ஜெயலலிதா மேடம் பார்த்திருக்காங்க. ஒரு யூனியன் இது பண்ணும்போது நான் ஜெயலலிதா மேடத்திட்ட நேரா பார்த்திருக்கேன். நான் 1993ல அப்பையில இருந்து நான் வந்து ADMK, எங்க வீட்டுக்கார DMK. ஆனா வீட்டுல ஒரே சண்டை. அன்னையில இருந்து வந்து நான் வந்து ADMK தான். ஆனா நம்ம ஜெயிக்கலன்னு 2 நாள் 3 நாள் எனக்கு ஜுரம். இன்ன வரைக்கும் எனக்கு வருத்தம் தான். ஆனா இது வந்து நல்லது. ஏன்னா அந்த விடியல் வந்து என்ன பண்ணுது, என்ன பொய் சொன்னுச்சு, இதை எல்லாம் கால்குலேட் பண்ணுங்க. ஜெயபிரகாஷ், திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதிங்க. ஐயா ஒண்ணும் இல்ல, இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியில அவ்வளவா பணிகள் செய்யல, அதுதான் உண்மை. ரெண்டாவது, கட்சிக்காரங்களை மதிக்கல. இந்த தொகுதியில பழைய முன்னாள் அமைச்சர், உங்களுக்கே தெரியும், பழைய முன்னாள் அமைச்சர் பொன்னையன் நிறுத்திருந்தா அந்த 2800 ஓட்டுங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. லட்சக்கணக்கான ஓட்டுல ஜெயிச்சிருப்பாரு. இது வந்து என்னன்னா, அவங்க உள்ள அவரு வந்தாருன்னா இருக்கக்கூடியவங்களுக்கு முக்கியத்துவம் கிடைக்காம போயிடும். அவரை நிராகரிச்சதுதான் இந்த தோல்விக்கு மிகப்பெரிய காரணம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா, இதுல சேந்தமங்கலத்துல வந்து பாத்தீங்கன்னா சிட்டிங் MLA எந்த அலோகேஷன் இல்ல. அது அவருக்கும் மாவட்ட செயலாளருக்கும் உள்ள கான்ட்ரவர்சியில இந்த 2 தொகுதிகள்ல இதுதான் நடந்த விஷயம். இது வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா, இவங்க சொல்றாங்க வெறுமனையா அவங்கள சேர்த்த வேண்டியதுல இவங்களை சேர்த்த வேண்டியது. தினகரனுடைய இதை எடுத்து பாத்தீங்கன்னா 35 தொகுதிகள்ல 2000 ஓட்டுல தான் நம்ம தோத்துருக்கோம். 4000, 5000 ஓட்டு. பட் ஆனா அவர் வந்து பாத்தீங்கன்னா 21,000 ஓட்டு, 19,000 ஓட்டு வாங்கியிருக்காரு. அப்போ 35 தொகுதிகள் போது கிட்டத்தட்ட நம்ம 100 தொகுதியை நெருக்கிட்டோம். இன்னொரு 30 தொகுதி நம்ம இன்னும் கொஞ்சம் ஃபீல்ட் ஒர்க் பண்ணியிருந்தா ஈஸியா ஜெயிச்சிருந்திருக்கலாம். இது இவங்களுடைய பதவி வரிக்காக வந்து ஆட்சி இழந்துட்டோம். அதான் உண்மை, நிதர்சனமான உண்மை. வாய்ப்பளித்ததுக்கு நன்றிங்க ஐயா. தோல்வி அடைந்த தொகுதியில வந்து மக்களோட மனநிலை என்னன்ட்டு கணக்கெடுக்கணும் சார். இது வந்து என்னோட கோரிக்கை. என்னன்னா, அவங்ககிட்ட ஏற்பட்ட அதிருப்தி என்னங்கிறத நீங்க தெரியணும். நம்ம இதுல இருந்து ஆளை வச்சு தெரிஞ்சுக்கிட்டு அது மூலமா நம்ம வந்து ஸ்டெப் எடுத்தாதான் நம்ம அதிமுக மீட்டு எடுக்க முடியும். அடுத்து ஜெயிச்ச தொகுதி கூட கோயில்பட்டியில பாத்தீங்கன்னா 3 முறை ஜெயிச்சிருக்காப்ல தொடர்ந்து. ஆனா இந்த 3 தடவை ஜெயிச்சதுக்கு அப்புறமும் இப்ப பாத்தீங்கன்னா அவர்கிட்ட ஒரு செயல்பாடே இல்லாத மாதிரிதான் இருக்கு. எதுனாலுமே வந்து DMKல இருந்து சார்பா யாரும் வந்தாலுமே உடனே ஓடி போய் நிக்காப்ல இங்க உள்ள சட்டமன்ற உறுப்பினர் அவங்க. அதாவது தன்னோட பெயரை நிலைநாட்டுறதுக்காண்டி நிக்கிறாப்லையா இல்ல பாதுகாத்துக்கிறான்னு நிக்கிறாப்லையான்னு தெரியல. ஸோ எல்லாமே வந்து அவங்களுக்கு என்னன்னா ஒரு பய உணர்வு ஏற்பட்ட மாதிரியே தான் இருக்காங்க இங்க உள்ள ஜெயிச்ச ஆட்கள் கூட. ஸோ மக்களோட மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு அதிமுக என்ன ஓட்டத்துல இருக்காங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்றாப்புல நம்ம கட்சியை வழி நடத்தணும். சில டைம்ல
நீங்க வந்து இருக்கிற ஒவ்வொரு டிவி சேனல்லையும் நீங்க வந்து அடிக்கடி பேசுறீங்க. உங்களுடைய இதெல்லாம் வீடியோக்களை நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். இப்போ இருக்கிற சூழ்நிலையில நீங்க வந்து இவ்வளவு எஃபோர்ட் எடுத்து, நான் 2-3 மீட்டிங் உங்களை அட்டன் பண்ணிருக்கேன், நான் பார்த்திருக்கேன். இவ்வளவு எஃபோர்ட் எடுத்து இவ்வளவு தூரம் வந்து ஒரு மக்களுடைய மனநிலைமையை வந்து புரிஞ்சுக்கிறீங்க. இப்போ இந்த நிலைமை இருக்கும்போது நீங்க ஒரு சொல்றீங்க, இப்போ எடப்பாடி பழனிசாமி, ஓனா பன்னீர்செல்வம் இவங்க எல்லாம் வந்து நீங்க வந்து பேசிட்டு இருக்க பொழுது இன்னைக்கு அவங்க சைடுல இருந்து இவ்வளவு தூரம் வந்து உங்களை கண்டிப்பான முறையில வாட்ச் பண்ணுவாங்க, கண்டிப்பா பண்ணுவாங்க, எந்த மாற்றம் கிடையாது. ஏன்னா அவங்க பண்ற அரசியல்ல நீங்க பண்ற இந்த மாதிரி ஒரு ஒரு இந்த மாதிரி ஒரு ஃபாலோஅப் வேற யார்கிட்டயுமே கிடையாது. இன்ன வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கும் 1% 0.1% கூட கிடையாது. நான் உங்களை பெருமையா பேசுறேன்னு நினைக்க வேண்டாம் நீங்க தயவு செஞ்சு. என்ன ஒரு காரணம்னா உங்களுடைய நீங்க எம்ஜிஆர் அவருடைய வளர்ப்புல வந்தவங்க, அதனாலதான் அந்த மாதிரி இருக்கும். இன்னைக்கு ஒரு சூழ்நிலை, இன்னைக்கு எல்லாரும் பிரிஞ்சு கிடக்காங்க, எல்லாரும் ஒண்ணு சேர்க்கணும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. இதுக்கு முன்னாடி ஒருத்தர் பேசுறாரு, மார்க்கெட்டிங் ஸ்டைல்னு சொன்னாரு. மார்க்கெட்டிங் ஸ்டைல் தான் உண்மை, எக்ஸாக்ட்லி அதுதான். எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, ஒருத்தர் சீமானை பத்தி சொன்னாங்க. ஆனா சீமான அவரு ரொம்ப பிடிக்கும், எல்லாத்துக்கும் பிடிக்கும். சீமானை பத்தி சொல்லும் போது அவங்க சொன்னாங்க, பனை மரத்தை வளர்த்தா தண்ணி பெருகும், அந்த பனை மரம் வளர்றதுக்கு எத்தனை நாள் ஆகும், மாட்டு பண்ண வச்சா வியாபாரம் எல்லாத்துக்கும் கொடுப்போம், அதை மக்கள் விரும்புறாங்க. ஏன்னா இந்த மாதிரி மக்களுக்கு கன்வே பண்றதுக்கு ஒரு அந்த பேசுற பேச்சு தான் மக்களுக்கு புரிஞ்சிருக்கு. ஆனா செயல்பாடு இங்க எதுவுமே கிடையாது. ஆனா அவங்க சீமான் கிட்ட இருந்தவங்க என்ன பண்றாங்கன்னா, இன்னைக்கு மாவட்ட செயலர், அடுத்த நாள் மாவட்ட செயலர் இங்க கிடையாது, அடுத்த நாள் ஒன்றிய செயலர் இங்க கிடையாது, அவங்கள்ட்ட யாருமே கிடையாது. பேசும்போது அந்த ஒரு எனர்ஜியில ஓட்டு போடுவாங்க, அவ்வளவுதான். அந்த ஓட்டு தான் இருக்கும். ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா, நீங்க எடுக்க முயற்சி வந்து சரியான முயற்சி. இதை கண்டிப்பான முறையில நீங்க இதே செயல்படுத்துங்க. இது செயல்படுத்தி கொண்டு வந்தீங்களாக்கும் ஆனா உங்களால கண்டிப்பா இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஏன்னா நீங்க வந்து டைரக்டா ஒரு நாளைக்கு வந்து 150 மக்களையும் நீங்க பாக்குறீங்க, ஏதோ பேசுறீங்க, அவங்களுடைய கருத்துக்கெல்லாம் வந்து உள்வாங்குறீங்க. இது யாரா இருந்தாலும், எதிர்கட்சியா இருந்தாலும் சரி, நம்ம கட்சியிலே பிரிவினை இருந்தவங்க வந்து அவங்களும் வராங்க, எல்லாரும் பாக்குறாங்க, எல்லாரும் உங்களுடைய, ஏன்னா அவங்களாம் வந்து உங்கள்கிட்ட வந்து பேசணும் அவசியம் கிடையாது, நீங்க அவங்கள்ட்ட பேசணும் அவசியம் கிடையாது. எல்லாத்துடைய கருத்தும், அதாவது வேண்டா விருப்பு கருத்தையும் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்க. தயவு செஞ்சு என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க ஒரு கட்சியை ஒண்ணு ஏடிஎம்கேன்னு சொல்ல வேண்டாம். ஏடிஎம்கே வந்து உங்களை பார்த்து பொறாமப்படுறாங்க, அவ்வளவுதான். இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாமே உங்களை பத்தி பொறாமப்படுறாங்க. ஏன்னா இந்த வேலையை நம்ம செய்யாம விட்டோமே, இது செஞ்சிருந்தா ஜெயிச்சிருப்போமே. ஒரு தடவை ஆட்சி போயிடுச்சாக்கும் திரும்ப ஆட்சி பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்க கையில வந்துருச்சு, இவங்ககிட்ட 10 வருஷம் இருந்துச்சு, 10 வருஷமா வந்து ஒண்ணுமே பண்ண முடியல. இது என்னன்னா, நல்ல ஒரு அடிப்படை, நல்ல ஒரு நாலேஜான ஒரு பிரச்சனை இருக்கக்கூடிய மக்களை பிரச்சனை ஃபுல்லாவே வந்து ஃபேஸ் வேல்யூ இருக்கிறவங்க எல்லாத்தையும் தூக்கி வெளியில போட்டாங்க. இங்க வந்து பாத்தீங்களா, இப்ப நீங்க சொன்ன மாதிரி பணம் சம்பாதிக்கிறது இதுமே தான். நீங்க இப்ப இதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ற போது பிகினிங்ல ஒண்ணு சொன்னீங்க, இங்க யாராவது செயல்படலையோ, எந்த இடத்துல தோத்தாங்களோ அந்த இடத்த போக்கஸ் பண்ணி அவங்கள வந்து பதவி பற்றி தூக்கிட்டு, இங்க யாரு ஆக்டிவா இருக்காங்க, பணத்தை பார்க்காம யார் கிரவுண்ட்ல இறங்கி வேலை பார்க்கறாங்க, கிரவுண்ட் ரியாலிட்டி என்ன, அவங்க ஃபேஸ் வேல்யூ என்ன, கிளச்சலர் என்ன, அவங்க எல்லாம் கரெக்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணால் கண்டிப்பான முறையில நீங்க சொல்றீங்களே, நீங்க சொன்ன 100% இல்லை சார், 200% நடக்கும். வாழ்த்துக்கள் சார். வந்து எதிர்கட்சியாக செயல்படுவது அதுதானங்க. எதிர்கட்சியா செயல்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நீங்களே எதிர்கட்சி தான், தனி ஒரு ஆள்னு நினைக்காதீங்க. நீங்களே அறிக்கை விடலாம், நீங்களே எவ்வளவு அறிக்கை வேணா விடலாம், ஒரு என்னென்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பிஜேபி ஆட்சியில இருந்தா கூட, அதாவது நம்ம எதிர்கட்சியா வந்துட்டோம், மத்தியில ஆட்சியில இருந்தா கூட ஜிஎஸ்டி பத்தி கேட்கறதாகட்டும், அவங்க தூண்டி விடுறது, ஜிஎஸ்டி பத்தி என்ன பேசுனீங்களா, நீங்க வாங்கிட்டீங்களான்னு அப்படின்னு கேட்கறது, இந்த மாதிரிலாம் எதுவுமே செய்யறது இல்லை. அறிக்கைகள் வந்து இப்ப நீட் விஷயத்துல ஏதோ தப்பு பண்ணிட்டோம், சரி இப்ப நம்ம நிலையை மாத்திக்கிட்டு நீட்டு வந்து கொண்டு வரக்கூடாதுன்றத ஒரு ப்ரெஷர் பண்ணலாம். ஏன்னா அதை சொல்லிதான் வாக்கு வாங்கியிருக்காங்க திமுக. அப்போ இவங்களும் அதை ப்ரெஷர் பண்ணலாம், நாங்க கொடுத்துட்டோம், நீங்களாவது முடியுதா, ஏன் செய்யல அப்படின்ற ஒரு இடத்துக்கு வரலாம். பிஜேபினால்தான் தோத்தோன்னு பல முறை சொல்லியாச்சு. அப்போ இன்னமும் பிஜேபி எதிர்க்கிறதுக்கு ஏன் தயங்குறாங்க, பிஜேபியோட சேர்த்து திமுகவை எதிர்க்கிறதுக்கு ஏன் தயங்குறாங்கன்னு தெரியவே இல்லை. இன்னும் அடையாளத்துக்கு சொல்லணும்னா, இப்போ நடந்த பாலியல் குற்றங்களை பத்தி எந்த பேச்சுமே வரல எதிர்கட்சியில இருந்து. அவங்க என்ன பண்ணீங்க, ஏது பண்ணீங்க, என்ன 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 இவங்க கூட தானே இருக்காங்க அவங்க அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை வருது பொதுமக்களுக்கு. தொடர்ந்து அடுத்த எலெக்ஷனுக்கு இன்னும் பெரிய அடி வாங்குறது. அதை அவங்களெல்லாம் ஆதரிக்காம தவறு செஞ்சவங்கள, குற்றம் செஞ்சவங்கள முதல்ல என்னன்னு பாருங்க. அதிமுக மட்டும் இல்ல, வெளியில இருக்க யார வேணா கேளுங்க அப்படின்னு சொல்லி இவங்க பிரஷர் கொடுக்கறதே கிடையாது. நீங்க எல்லாம் என்னோட பேட்டிகள் எல்லாம் பாருங்க, நீட் பத்தி பேசியிருக்கோம், டாஸ்மாக் ஓபன் பண்ணதை பத்தி பேசியிருக்கோம், கோவிட்ல வந்து வேக்சினேஷன் போடுறத பத்தி பேசியிருக்கோம், எல்லா பிரச்சனையும் நம்ம பேசுவோம், தொடர்ந்து பேசுவோம். கிளைச்சலா இருந்தது சார், அது வேற. போன வட்டம் எலெக்ஷன்ல பூத்தி ஆயிடுச்சு அடிக்கும் போது திமுக காரனுக்கும் எனக்கு ஒருத்தனுக்கு வாக்குவாதமாயி சண்டை ஆயிடுச்சு. அவனை வந்து அதிமுக கிளைச்சலரா எனக்கு
எதிரா போட்டாங்க இந்த அமைச்சர் ராஜலட்சுமி. பிற அடுத்து ராஜலட்சுமி இங்க வந்து ஊர்ல வந்து பிரச்சனையாகி அதுக்கடுத்து 4 கிராமத்துக்கு சார் நான் எங்க குடும்பம் எங்க ஃபேமிலி தான் வந்து பிரசிடென்ட். வட்டம் எப்பவுமே 25 வருஷம் ஆகுது. எங்க தாத்தா தான் பிரசிடென்ட், எங்க அப்பா தான் பிரசிடென்டா இருந்து அதிமுகவில் தான் நாங்க வட்டம் இருந்தோம். இந்த வட்டம் வந்து எங்களால புறக்கணிக்கப்பட்டுட்டோம், அதிகமா புறக்கணிக்கப்பட்டோம். இப்ப வந்து அதிமுகவுல வந்து எங்களை வச்சு அதிமுக ஃபேமிலியாவே அதிமுகவுல இருந்து நீக்கிட்டாங்க. இப்ப ஏற்கனவே இப்ப போன வட்டம் 700 ஓட்டு வாங்கி கொடுத்துருந்தோம் சார். ஒரு கிராமத்துல 2000 கிராமம், இங்க 4 கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல 2000 ஓட்டு வாங்கி கொடுத்துருந்தோம் அதிமுகவுக்கு. 4 கிராமத்துல இப்போ வந்து 60 ஓட்டு தான் சார் விழுந்திருக்கு அதிமுகவுக்கு சங்கரன்கோவில் தொகுதியில. சங்கரன்கோவில் தொகுதியில 25 வருஷமா அதிமுக தான் ஜெயிச்சிருக்கு. இது சங்கரன்கோவில் வந்து அதிமுகவுடைய கோட்டை. அது உங்களுக்கு தெரியுங்களா சார்? கருணாநிதி விஜயகாந்துக்கு அந்த சட்டசபையில சவால் விட்டாங்க சங்கரன்கோவில் தொகுதியை. ஒரு கிளை செயலாளர், ஒரு ஒன்றிய செயலாளர் யாருமே கிடையாது. ஆனா நீங்க சொல்ற எல்லா விஷயமும் கரெக்டா பேசுறீங்கண்ணே. ஆனா கொஞ்சம் நல்லா இறங்கி வேலை பார்த்தா தானே கொஞ்சம் மக்களுக்கு கொஞ்சம் ரீச் ஆகுங்கண்ணே. மக்களுக்கு ரீச் ஆகும். நீங்க எல்லாம் இந்த முன்னாடி முன்னுரை ஆற்றும் போது கூட நீங்க சொன்ன பாருங்க, அதை சொல்லும் போது இந்த அடிமட்ட தொண்டனுக்கு ஒரு உதவி பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்க பாத்தீங்களா? ஏன் எனக்கு பசுமை புரட்சி வீடு கட்டும் போதே 10,000 பணம் கொடுத்து தானே கட்டினேன். அப்புறம் இந்த கொடுமை எங்க போய் சொல்றது? ஒரு கட்சிக்காரரு 10,000 ரூபாய் பணம் கொடுத்தா வீடு கட்டணும்னா அந்த லட்சம். அதனாலதான் நான் கேட்டேன், சவால் விட்டு சொன்னேன். இந்நேரம் வந்து தமிழ்நாட்டுல ஒவ்வொரு அதிமுக எம்எல்ஏவா இருந்தவனு கொந்தளிக்க வேணாமா, பாருங்க நான் காசுக்கு வாங்காம இவங்களுக்கு எல்லாம் வேலை செஞ்சு கொடுத்துருக்கேன்னு எந்த மந்திரியாவது சொல்ல சொல்லுங்க அப்படின்னு நம்ம சவால் விட்டு கேட்டா அதுக்கு பதில் சொல்றது வந்து நான் 10,000 ரூபாய் கொடுத்தாங்க வந்து பசுமை இதுல வீடு கட்டினேன்னா அவன் இந்த லட்சம் அப்புறம் எப்படி நம்ம வருவோம்? ஒண்ணும் முடியாதுண்ணே. இப்ப வந்து ஒரு மீட்டிங் தான் நம்ம காலையில எல்லாத்தையும் ஆளெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கூட்டி போறோம்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு ஏதோ உதவி பண்ணிருந்து இருந்தாதான் வீட்டுல அம்மா அப்பா வீட்டுக்காரம்மா யாரும் திட்டாம இருப்பாங்க. நமக்கு ஒண்ணுமே பண்ணாம போனோம்னு வச்சுக்க, எப்படி கட்சி அலையிற கூலி கொடுத்துறேன் கேட்டா அது கூலி கொடுத்துருவாங்க, தினக்கூலி போட்டு கொடுத்துருவாங்க. என்ன சார் பண்றது? அதனால வந்து சார் நீங்க வந்து நீங்க இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணுங்க சார். மக்களுக்கு நல்ல ரீச், இப்ப நல்லா ரீச் ஆயிடுச்சு சார். நல்லா ரீச் ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபுல்லா ரீச் ஆகணும் சார். சீமானுக்கு நமக்கும் தான் நல்லா எதிர்ன்னு சொன்னீங்க பாத்தீங்களா ஆன்லைன்ல, அது நமக்கு நல்லா வந்துகிட்டு இருக்கு சார். நல்லா வரவேற்பு வந்துட்டு. இப்ப சீமானு கூட வர்றது இல்ல, டிஎம்கேல காசு வாங்கிட்டாராட்டுக்கு 150 கோடி வாங்கிட்டாராட்டுக்கு, அதனால பேச மாட்டேங்கிறாரு. இப்ப எந்த பேட்டியுமே கொடுக்க மாட்டேங்கிறாரு. நம்ம களத்துல இறங்குவோம். நம்ம வந்து ஆன்லைன் மட்டும் இல்ல, நம்ம களத்துல இறங்குவோம். களத்துல இறங்குறதுக்கு முன்னாடி எல்லாரையும் தயார் பண்றோம், அவ்வளவுதான். நம்ம தலைமைன்றது ஒற்றை தலைமையில இருந்தா தான் சார் கட்சி கொஞ்சம் நல்லா இருக்கும். அடிப்படை வந்து மேல் மட்டத்து வரைக்கும். இதுல வந்து இரட்டை தலைமைன்றதுனால வந்து எல்லாருமே ஈகோ பிரச்சனைனால நம்ம கட்சியா தான் வீணா போகுது. இதுல வந்து ஒற்றை தலைமை தான் வந்து கண்டிப்பா எம்ஜிஆர் ஒரு நிறுவனர், எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சாரு, ஜெயலலிதா அம்மா, அதுக்கப்புறம் ஜெயலலிதா அம்மா வந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ 3வது தலைமை இது வரும்போது அதுல வந்து ஒற்றை தலைமையில தான் கட்சி நல்லா வழியா போகுமே தவிர இரட்டை தலைமையில வந்து ஒருங்கிணைப்பாளர் இணைய ஒருங்கிணைப்பாளர்ன்றதெல்லாம் வந்து அதனாலதான் கட்சி இன்னைக்கு தோற்றதுக்கு முக்கிய காரணமே ஈகோ பிரச்சனை. இதுல வந்து ஜாதியா இது வரைக்கும் அதிமுக வந்து எந்த ஒரு ஜாதி அமைப்பு இல்லாம போய் இந்த கட்சி எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மா இருந்த வரைக்கும் இப்ப வந்து ஜாதி அமைப்பா போற மாதிரி தெரியுது எல்லாருக்குமே. இது வந்து இந்த 10% கொடுத்தது இதெல்லாம் வந்து நிறைய வந்து ஜாதி அமைப்பா போற இது மாதிரி தெரியுது. இது வந்து அந்த மாதிரி நடக்கவே கூடாது. ஒற்றை தலைமையில இருந்தாதான் கட்சி வந்து நல்லா இன்னும் நீடிக்கும். நல்லா இதை வந்து சசிகலா அம்மா வந்து ஜெயலலிதா காலத்துல இருந்து எம்ஜிஆர் காலத்துல இருந்து இருந்திருக்காங்க. நடராஜன் சார் இருந்தது வரைக்கும் அது அவங்க தலைமையில வர்றதுல என்ன சார் தப்பு? தலைமைங்கிறது வந்து அடிப்படை தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்படணும். அதிமுகவுடைய அடிப்படை தொண்டர்கள் தேர்ந்தெடுக்கப்படணும். நடராஜன் கூட சசிகலா இருந்தது ஒரு தகுதி அல்ல. நாங்கெல்லாம் எம்ஜிஆர் காலத்துல இருந்து வர்றோம். கண்டிப்பா சார், நீங்களே வந்திருக்கிறோம். எந்த ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளாகாம இருக்கிறோம். ஜனங்களுக்கு நாளைக்கு ஓட்டு கேட்டு ஊருக்குள்ள போகணும் இல்ல. என்னன்னு கேட்டீங்கன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல அடிப்படை தொண்டர்களுக்கு ஒரு அடிப்படையான விஷயங்கள் வந்து இன்னைக்கு வந்து போய் சேராம இருக்கு சார். ஆமா, அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா தலைவர் எழுதின பைலால வந்து புரட்சி தலைவருடைய தொண்டர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை வந்து கொடுத்திருந்தார். அதாவது வந்து ஒரு பொதுச் செயலாளர் வந்து நியமிக்கணும் அப்படின்னா தொண்டர்கள் மட்டுமே அப்படிங்கிற ஒரு ஃபுல் ஸ்டாப்போட தலைவர் வந்து மிகப்பெரிய அளவுல வந்து அதுல வந்து அழகா எழுதி அதை வந்து அந்த பைலாவை வந்து வச்சிருக்காரு. அந்த பைலாவை வந்து இன்னைக்கும் வந்து அடிமட்ட தொண்டர்களுக்கு போய் சேரல சார். அது
ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கை சுத்தம் அப்படிங்கிற விஷயம் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் யாரையுமே எடுத்துக்க முடியல சார். 99.9% அப்படிங்கிறது கூட எடுத்துக்க முடியலைங்க. அதாவது வந்து அந்த 1% நல்லவங்களா இருப்பாங்களா அப்படின்னு வந்து இன்னொரு பக்கம் தேடினா அவங்க காணும் சார். அவங்களும் இல்லை. இப்போ ரொம்ப வேதனைக்குரிய விஷயம் இது. அதாவது வந்து ஒரு அடிமட்ட தொண்டன் வந்து என்னைக்கு வந்து எழுந்து நின்று கேள்வி வந்து ஒரு முதலமைச்சராக இருந்தாலும் சரி, கீழே இருக்கக்கூடிய அதுக்கு அடுத்த நிர்வாகிகளாக இருந்தாலும் சரி, அதாவது வந்து யாராக இருந்தாலும் கேள்வி என்னைக்கு வந்து தொண்டன் கேட்கிறானோ அன்னைக்குதான் சார் புரட்சி தலைவருடைய ஆட்சி அந்த இடத்துல வந்து நிக்கும் சார். அதனால வந்து புரட்சி தலைவரை மதிக்காது, புரட்சி தலைவருடைய விஷயங்கள் வந்து தெரியாமே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு நிகழ்ச்சியில கூட பேசுனீங்க தந்தி டிவியில. அதாவது வந்து புரட்சி தலைவர் வந்து பைலா வந்து இந்த மாதிரி எழுதியிருக்காரு, அடிப்படை தொண்டனாலதான் வந்து இதை வந்து செயல்படுத்த முடியும், வேற யாருனாலையும் செயல்படுத்த முடியாது அப்படின்னு கோவை செல்வராஜ் அவர் என்ன சார், அவரு கட்சியில இருக்காரு, இந்த அடிப்படை விஷயம் கூட தெரியாம வந்து அந்த இடத்துல ஒரு நாள் வந்து எடுத்துட்டு வாங்க, பைலாவை எடுத்துட்டு வாங்க, தனியா நம்ம வந்து அதை பத்தி விவாதம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா ரொம்ப வேதனையா இருக்கு சார். ரொம்ப வேதனையா இருக்குங்க. அடிமட்ட தொண்டர்கள் முதல்ல புரிஞ்சுக்கணுங்க. வர்றவங்களுக்கு எல்லாம் ஜால்ரா அடிக்கிறது நம்ம வேலை இல்ல சார், அது தலைவர் சொல்லி கொடுக்கலைங்க. நல்ல தலைவனை தேர்ந்தெடு அப்படின்னு தான் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாரு. ரொம்ப வேதனையா இருக்கு சார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த பாதையில போறது வந்து பாத்தீங்கன்னா, மக்களுடைய வரிப்பணம் மக்களுக்காகவே சென்றடையணும் அப்படிங்கிறதுக்காகவே தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து உருவாக்கப்பட்டது. மக்களுக்கு மட்டுமே அப்படிங்கிற விஷயம் தான் அந்த இடத்துல வந்து தலைவர் வந்து முன்னால நின்னு பண்ணினாரு. இன்னைக்கு வந்து தீய சக்தி நம்ம சொல்லி என்ன சார் பிரயோஜனம்? இன்னைக்கு அவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம பலர்கிட்ட பேசுறோம், அவங்க நல்லாதான் பண்றாங்கன்னு நிலையை கொண்டு வந்தது யார் சார்? நம்ம குற்றமா இல்ல அவங்களோட குற்றமா சார்? அவங்க இன்னைக்கு வந்து அவங்க நல்லா செய்யறாங்கன்னு சொல்லி இன்னைக்கு காது கூட பேசுறாங்களே, இன்னைக்கு அந்த செயலை செய்ய வச்சது யாரு? நம்ம வேலையை அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க சார். இப்போ இது நம்மளோட வேலை. மக்களுக்கு வந்து பணிவிடை செய்ய வேண்டிய கட்சி நம்ம கட்சிங்க. இன்னைக்கு அப்படியே போய் இன்னைக்கு வந்து திமுக அதிமுகவும் ஆகவும் திமுகவும் இருக்கு சார். இப்படி மாறி ஒரு விஷயமா இருக்கு சார். ரொம்ப மனவேதனையா இருக்கு சார். இன்னைக்கு அவங்க ஒரு சிலர் சொல்லலாங்க, ஒரு மாசம் தான் ஆச்சு, அவங்க என்னத்தை வந்து கிழிச்சிட போறாங்க அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது வந்து அவங்க வந்து ஒரு முடிவு பண்ணிட்டாங்க தலைவருடைய, அதாவது வந்து ஐபேக் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து அவங்க ஸ்கெட்ச் போட்டு கொடுத்துட்டாங்க. தலைவர் புரட்சி தலைவரோட பாணியில நீங்க போனீங்கன்னா வெற்றி பெறலான்னு கரெக்டா புடிச்சு நம்ம பிடிக்காத விஷயத்த அவங்க புடிச்சு நிக்கிறாங்க சார். யாரு பிடிக்கணும்? நம்ம பிடிச்சிருக்கணும் சார். நம்ம பிடிச்ச அந்த இடத்துல வந்து நின்று இருக்கணும். நம்ம நீங்க அடிக்கடி உங்க Facebookல நிறைய போடுவீங்க தலைவர் பத்தி, அது முழுக்க பார்ப்பேன். அதே மாதிரி அந்த செல்வராஜ் பேசும் பொழுது கூட வேற ஒருத்தர் அனுப்பிச்ச ஒரு செய்தி அனுப்பிச்சாரு, அந்த திண்டுக்கல் தேர்தலில் தலைவர் பணம் இல்லாம சாண்டவ் சின்னப்பா தேவர்கிட்ட வாங்கினார்னு. அது அப்பவே கொஞ்ச நேரத்துல எனக்கு ஒருத்தர் அனுப்பிச்சாரு, ஏங்க அந்த பணம் வந்தது ஏதோ ஒரு வருஷம், வேற வருஷம், அந்த திண்டுக்கல் தேர்தல் நடந்தது வேற வருஷம், இருந்தாலும் தப்பா பேசுறான், அவனை பேச வேண்டாம்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் எனக்கு அனுப்பிச்சாரு. ஆக்டிவா களத்துக்கு வந்தீங்கன்னா தான் அந்த புரட்சி தலைவரது புகழ் பாதுகாக்கப்படும் சார். நம்ம எப்பவுமே களத்திலேயே தான் சார் இருக்கிறோம். என்ன அங்கங்க பிரிஞ்சு கிடைக்கிறது மனவேதனையா இருக்கு சார். எல்லாருக்குமே வந்து உணர்வுகள் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் இருக்குங்க. அந்த உணர்வுகள் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சிலர் வந்து இவங்க நல்லா இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லிச்சுன்னா மனநிலை வந்து மத்தவங்களுக்கு வந்து மாறி போயிருது. நம்ம இன்னைக்கும் தலைவருடைய கொள்கை, தலைவருடைய அந்த விஷயம் தான் நமக்கு தேவைங்கிறது. ஒரே ஒரு, அதாவது 2 கண்கள் இருந்தாலும் கூட பார்வை ஒன்றாக இருக்கிறோம். அதுதான் சார் நம்மளுடைய பலம். நிறைய பேர் இன்னும் வருவாங்க. அண்ணா திமுக எல்லாருமே நிறைய பேர் இன்னும் வருவாங்க, தலைவர்னு சொல்லிட்டு வருவாங்க. அவங்களை எல்லாம் ஏற்கணும் அப்படின்னா அவங்களுடைய கை சுத்தமா, அவங்க வந்து நேர்மையா இருந்தாங்களா அப்படிங்கறதுதான் சார் அண்ணா திமுக வந்து அடிப்படை தொண்டன் வந்து தேர்ந்தெடுக்கணும். அப்படி தேர்ந்தெடுக்காம ஒரு குறுக்க வழியில வந்தவங்க, நான் சொல்றது தவறா வந்து யாரும் புரிஞ்சுக்க வேண்டாம். குறுக்க வழி அப்படிங்கிறது பல பரிணாமங்கள்ல எல்லாரும் பேசக்கூடிய வார்த்தை தான். இப்ப வந்து பேசிட்டாங்க, அதனுடைய காட்சிகளும் நம்ம பார்த்துட்டோம். இன்னைக்கு அதனுடைய என்னதான் குறுக்க வழியில நம்ம வந்தாலும் கூட அது நல்வழியா நம்ம எடுத்திருக்கலாமே சார். இவங்க எல்லாம் நம்ம தவறான வழியில வந்தோம்னு எல்லாருமே சொல்றாங்க, நல்ல வழியில நம்ம கொண்டு போகலாம், மக்களுக்காகவே பணிவிடை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு கோணத்துல இவங்க எல்லாம் பாத்துக்கலாமே சார். ஒண்ணு இல்லைங்கய்யா, நீங்க எல்லாம் வந்து ஒன்றிணைந்து எல்லாரும் இணைந்து ஒன்னா இருந்து நம்ம புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கொண்டு வந்த இயக்கத்தை ஒன்றா இணைந்து நீங்க எல்லாம் நல்லா அதே நூற்றாண்டு ஆட்சியை தரணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக நமக்கு எதிராக பல பொய் பிரச்சாரங்களை செய்து நம்மளுக்கு தோல்வியை தந்துள்ளன.
இதனை முறியடித்து மிக விரைவில் நமது ஆட்சி வர வேணும்னு கேட்டுக்கிறேன். அதுக்காக அனைவரும் ஒற்றுமையா இருந்து சிறப்பா செயல்படணும். இப்ப நம்ம இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனைன்னா தலைமை இல்ல. அதுதான் வந்து ஒரு கட்சிக்கு தலைமைன்றது ஒண்ணு வேணும். தலைவர் உருவாக்குன கட்சி, அப்ப தலைவர் இருந்தாரு ஒரு தலைமையா. அதுக்கு பிறகு வந்தது கட்சி பிரிஞ்சது வரைஞ்சது அம்மா தெரியும். அம்மா வந்து ஒரு தலைமையா ஏத்துக்கிட்டாங்க. இப்ப யார தலைவரா ஏத்துப்பாங்கன்றது வாய்ப்பே கிடையாது. இப்ப இருக்கிறவங்க எல்லாம் யாருமே கம்பல்சரி யாருமே தலைமையை ஏத்துக்க மாட்டாங்க. நீங்க சொல்ற மாதிரி சசிகலாவோ நல்லவங்களோ கெட்டவங்க என்ன பாதி பேருக்கு அவங்களுக்கு எனக்கே அவங்கள பிடிக்காதுன்னு வச்சுங்களேன். இருந்தாலும் பட் அவங்க வந்து கூட ஏத்துப்பாங்கன்ற அளவுக்கு மக்கள் மனசுல இப்போ வந்துடுது இப்ப போற போக்குல. ஏன்னா இவங்க பண்ற பிரச்சனை அது மாதிரி. தென் மாவட்டத்துல நீ ஜெயிக்க கூடாதுன்னு எடப்பாடி பண்ண சதியும் எல்லாருக்கும் தெரியும். வட மாவட்டத்துல நீ ஜெயிக்கக்கூடாது ஓபிஎஸ் பண்ண சதியும் எல்லாருக்கும் தெரியும். இதனாலதான் அதிமுக இந்த படுதோல்விக்கு அடைஞ்சது காரணமே அதுதான். நம்ம வட மாவட்டத்துல மட்டும் ஜெயிச்சா போதுன்ற பாமக சீட்டை முன்னாடியே கொடுத்து பிளாக் பண்ணி அவர் வச்சுட்டாரு. தென் மாவட்டத்துல வட மாவட்டத்துல ஜெயிக்கலையே தம்பி. இல்ல அந்த சேலம் ஓரளவுக்கு சொல்றான். அதிக தோல்வியை நம்ம அடைஞ்சிருக்கோம். இல்ல ஓரளவுக்கு அந்த சேலம் தர்மபுரி சொல்ல வரான். அவரு சார்ந்த ஏரியாவில சொல்ல வரான். அவரு சார்ந்த ஏரியாவில நம்ம ஜெயிச்சிடணுன்றதுக்காகவே வந்து ஒரு வன்னியர் அதிகம் இருக்க பக்கத்துல நம்ம இருக்கோன்றதுனால ஒரு பாமக ஒரு அதிக சீட்டை கொடுத்து ஒதுக்கி வச்சிட்டாரு. இந்த தென் மாவட்டத்துல ஜெயிக்க கூடாதுன்றதுக்காக ஒரு டிடிவி கூட அரவணைச்சு பேசியிருந்தா வந்திருக்கலாம், வாய்ப்பு நிறைய இருக்கு. அதே மாதிரி நம்ம தமிழ்நாடு முழுவதும் ஒரு தொகுதிக்கு ஒரு 5000 வாக்காவது இருக்குது. தேமுதிகவை புறக்கணிச்சுட்டாங்க. நிறைய பேர் அது மாதிரி புறக்கணிச்சு தோல்வியை இவங்களே தான் கொண்டுட்டு போயிட்டாங்களே தவிர நம்ம அதிமுக தோல்வி அடையல. இதுதான் உண்மை. தோல்வியை இவங்களே தேடி போனாங்க. கட்சி வலிமையா இருக்குது, இவங்க அதை சரியா வலிமை இல்ல. எப்படிங்க கட்சி வலிமையா இருக்குன்னு நீங்க எப்படி சொல்ல முடியும்? அவங்க கட்சியே வலிமையா இல்ல, வலிமையான கூட்டணியே அமைக்கலையே இவங்க. இப்ப நான் நீங்க எவ்வளவு பிஜேபி பத்தி தப்பா சொல்றீங்க, ஓகே, அதுவும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஒருத்தவங்க ஒரு கருத்து இருக்கும். ஆனா பிஜேபி பண்ண ஒர்க்கு கூட ஏடிஎம்கே பண்ணல. நாம எல்லாம் கூடி பேசினுக்கிறோம், எல்லாம் கரெக்ட். ஆனா நீங்க வந்து வெளியே வரணும், களத்துல வரணும். ஒவ்வொரு தொகுதிக்கும் நீங்க வந்து போனீங்கன்னா நல்லா இருக்கும். 234 தொகுதிக்கு நீங்க வரணும். அது வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். எனக்கு தெரிஞ்சது இந்த கொரோனா முடியட்டும், கொரோனா முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வருவோம். சரி சரிங்க, அதான் நல்லது. கட்சிக்கு பேலன்ஸ் ஆகணும், அவ்வளவுதான். பேசியிருக்கிறேன். நீங்க எடுக்கிற உங்களுக்கு எல்லாருக்குமே இப்ப ரீச் ஆயிருச்சு. நீங்க எடுக்க இந்த ஜூம் மீட்டிங்கு, மற்றபடி நீங்க தொலைக்காட்சி விவாதங்கள் நடத்துறது எல்லாமே எங்க மக்கள்கிட்ட நல்ல ஒரு இதா இருக்கு. இப்ப தலைமையே இல்லாத மாதிரிதான் தோட்டம் தெரியுது. இவங்க வந்து வேறந்தான் நடத்திட்டு இருக்காங்க. தலைவர், சட்டமன்ற கட்சி தலைவர், சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர், தலைவர் கொரோனாங்கிறதுல ஒரு வியாபாரம் மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு இதாத்தான் நடக்குது. இந்த அளவு. ஆனா ஓபிஎஸ் வந்து எதற்கும் போறாருன்னா என்னன்னு தெரியல. அப்பப்ப அவரு பழனிசாமி பெட்டி கொடுக்குறாரோங்கிற எண்ணம் வருது. ஏன்னா அவர் வந்து ஒவ்வொரு டயத்துலயுமே ஒரு பிரச்சனை பண்ணுவாரு, உடனே ஆஃப் பண்ணிடுவாங்க. அவரை நம்பினவங்க எல்லாருமே தெருவுல போயிட்டாங்க. எங்க எல்லாம் தெரியும். அவரை நம்பி போற 11 பேர்ல இப்ப யாருக்குமே இப்போ சட்டமன்ற அவரை தவிர யாருமே சட்டமன்ற உறுப்பினரா இல்ல. நான் நாமக்கல் மாவட்டம் பரமத்தேல் தொகுதியிலிருந்து பேசுறேங்கய்யா. நம்ம கழகத்துக்கு முதல்ல ஒரு தலைமை வேணுங்கய்யா. முக்கியமா தலைமை இல்லைன்னா ஒண்ணும் பண்ண முடியாதுங்கய்யா. ஒரே தலைமை வேணுங்கய்யா. என்னுடைய நத்தம் விஸ்வநாதன் துப்பாக்கி வந்து 2 துளைவிகள் 2 ஓட்டைகள் இருக்குது அப்படின்ட்டு அதுல வந்து ஓபிஎஸ் இபிஎஸ் சொல்லியிருந்தாரு. அத வந்து அது ஒத்த துறையா இருக்கிறது வந்து அவருக்கு தெரியல. அதை வந்து நம்ம எப்படி மீட்டெடுத்து அதை வந்து நம்ம எப்படி கொண்டு போகணுமோ அதுக்கு கொண்டு போற மாதிரி ஏற்பாடு நீங்க பண்ணுங்க. உங்களுக்காக நாங்க அனைவரும் ஒத்துழைக்கிறோம். ஒற்றை தலைமை வேணும்னா இப்ப இருக்கவங்க ஒரு காரியம் செய்யணும்னா ஓபிஎஸ் கட்சியை விட்டு நீக்கிட்டாங்கன்னாவே ஒற்றை தலைமைக்கு வழி வந்துடும். ஏன்னா அவருக்கு ஏதாவது பாதகம் வேணா உடனே வந்து சசிகலா தூண்டி விட்டு கட்சிக்கு வர்றதுக்கு அவர் ஏற்பாடு பண்ணிருக்காரு. அப்ப அவருடைய காரியம் என்ன நடக்கணுமோ அதை வச்சு சசிகலா வச்சு அதை பிளாக்மெயில் பண்ணிக்கிறாரு. அந்த அம்மா வர்றதுக்கு என்ன இல்லை பண்றதுலாம் ஓபிஎஸ் கட்சி விட்டுனா ஆட்சிக்கு வரமோ அப்புறம் கட்சியை காப்பாத்தினா மெயின். இதுதான் மெயின். ஒற்றை தலைமைக்கு வழி வந்துடும். ஒற்றை தலைமை வழி வரணும். கண்டிப்பா ஓபிஎஸ் கட்சி விட்டு தூக்கணும். எல்லாம் அது வரைக்கும் நடக்காது. ஏதாவது எடப்பாடியோ இல்ல மற்ற செய்யும் போது சசிகலாவுக்கு முன் ஆதரவு கொடுக்குறாரு. அப்ப அங்க அடிப்படுது. நான் சசிகலா வேணா, நான் சசிகலா ஓட்டு விடுவாது. ஏன்னா அம்மா கொடுத்து அவங்களுக்கு தெரிஞ்சு போகுது. அதுக்காக சொல்றேன். அதனால இது பாருங்க, கட்சியை காப்பாற்றணும். கட்சியை காப்பாற்ற ஒற்றை தலைமை வேணும். அதுக்கு ஒற்றை தலைமைக்கு என்ன வழி அதுக்கு வந்து ஏற்பாடு பண்ணுங்க. நீங்க கூட வரலாம். இப்ப நீங்க கூட எதிர்கட்சியா செயல்படலாம். யாருமே முன்னாள் அமைச்சர் எதுவுமே வாயை திறக்கல.
நீங்களா கொஞ்சம் செயல்பட்டு வாங்க. நீங்களா அடுத்த எதிர்கட்சி தலைவர் மாதிரி செயல்படுங்க. இப்ப வந்து நம்ம 97 நிகழ்ச்சி வந்து நம்ம வெற்றிகரமா நடத்தி இருக்கிறோம். அடுத்த நிகழ்ச்சி அப்படிங்கிறது வந்து 98வது நிகழ்ச்சி. இன்னைக்கு வந்து பேச விருப்பம் தெரிவிச்சு 75 பேர் பேச விருப்பம் தெரிவிச்சு கேட்டிருக்காங்க. அதுல மொத்தமா பேசினவங்க வந்து 27 பேர் பேசியிருக்காங்க. இன்னைக்கு வாரத்துக்கு ஒரு 80 பேர், 75 பேர் 80 பேர் நம்ம பேச வைக்கலாம். தொண்டர்களின் கருத்து அறிந்து அந்த தொண்டர்களின் எதிர்பார்ப்புக்கு இணங்க இந்த இயக்கம் வந்து செயல்படணும். தொண்டர்களால ஒரு தலைமை உருவாக்கப்படணும். இதுல பல பேர் ராஜா முகமது கேட்டா சசிகலா வேணாம்பாரு, இன்னொருத்தர் கேட்டா சசிகலா வேணும்பாங்க, இன்னொருத்தர் கேட்டா OPS வேணும்பாங்க. நமக்கு யாருமே வேணாம். தொண்டர்களால ஒரு தலைமை என்பது வந்து தேர்ந்தெடுக்கப்படணும். அது ஊழலுக்கு அப்பாற்பட்டதாக, லஞ்சத்துக்கு அப்பாற்பட்டதாக, வந்து சாதியத்துக்கு அப்பாற்பட்டதா இருக்கணும். நிமிர்ந்து நின்று ஒரு வலிமையான ஒரு அரசியல் சக்தியா மீண்டும் ஆளுகிற கட்சியாக அதிமுக வரணும். அதை நோக்கி நம்ம பயணிப்போம். இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி. இது மீண்டும் நம்முடைய அடுத்த நிகழ்ச்சிங்கிறது வர்ற புதன்கிழமை 98வது நிகழ்ச்சி வருகிற புதன்கிழமை மாலை 5:30 மணிக்கு இருக்கு. இந்த எல்லோரோடையும் உங்க நண்பர்கள்ட்டையும் பகிர்ந்து எல்லோரையும் இதுல கலந்துக்க சொல்லுங்க. கலந்து கொண்ட அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள். இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க. உங்கள் அன்பும் ஆதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை. நன்றி.